எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு லீடர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். அந்த வேலை பார்க்குற இடத்துல நான் தான் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். ஒரு தலைவன் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவை? இது மாதிரியான ஏதாவது ஒரு கேள்வி உங்க மண்டைய சுத்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து மிகச்சிறந்த ஆட்சியை வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ராஜாக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு அடுத்து இந்த ஆட்சியை பண்ணக்கூடியவங்க அதே அளவுக்கு பொட்டன்ஷியலோட, அதே அளவுக்கு திறமையோட, அதே அளவுக்கு எல்லா விஷயத்தையும் எந்த வகையிலும் குறை வைக்காம இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் மன்னனா வரணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கு. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க பிறக்குறாங்க, ட்வின்ஸ். 2 பேருக்கும் எந்த குறையும் வைக்காம எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்குறாரு. அவங்க போர் திறமையில ரொம்ப தலை சிறந்தவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கலை, இலக்கியம் எல்லாத்துலயும் வேற லெவல்ல இருக்கிறாங்க. அவ்வளோ திறமை இருக்கிறதால, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர்றப்ப அரியணையில 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் உட்கார வைக்க முடியும். ராஜாக்கு இப்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் பவரா இருக்கிறாங்க, ஈக்குவல் டேலண்டடா இருக்கிறாங்க. இப்ப இவனை உட்கார வச்சா அவன் அஃபண்ட் ஆவான், அவனை உட்கார வச்சா இவன் அஃபண்ட் ஆவான். 2 பேரையும் அஃபண்ட் பண்ணாம நாமளே யாரையாவது பிக் பண்ணாலும் அவன் தகுதி உள்ளவனா நமக்கு எப்படி தெரியறது? ஏன்னா எல்லா விஷயத்திலயும் ஈக்குவலாவே இருக்கிறாங்களே. ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஆடடா இருந்தா தானே யாராவது ஒருத்தரை ராஜாவா, அதாவது தலைவனா, இத்தனை மக்களுக்கு தலைவனா வந்து உட்கார வைக்க முடியும். அப்படின்ற மாதிரி அந்த ராஜாக்குள்ள குழப்பம் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த அரசவையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாங்க. அரசவையில் இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஊரோட எல்லையிலே வந்து ஒரு சுவாமிஜி வந்திருக்காங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அவரால இந்த கேள்விக்கான பதிலை வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அரசவையில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. இவருக்குமே அந்த குருவை பத்தி அரசல் புரசலா தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து முற்றும் துறந்தவர். அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் அவர்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில செவி வழியா வந்து அந்த செய்தி வந்து சேர்ந்திருக்கு. சரி, ஓகே, இத்தனை பேர் சொல்றாங்கன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, கண்டிப்பா நான் அவரை போய் மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ராஜா டிசைட் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த குருவை மீட் பண்றதுக்கு ராஜாவும் போறாரு. எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைனும் பண்றாரு. இந்த மாதிரி தனக்கு 2 மகன்கள் இருக்கிறதாகவும், சரிசமமா அவங்க திறமையுள்ளவங்க, சரிசமமா இலக்கிய நாலேஜ் உள்ளவங்க, சரிசமமா எல்லா கலைகளும் தேர்ச்சி பெற்றவங்க, யாரை உட்கார வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு குரு அசால்ட்டா சொல்லிடுறாரு. ஒன்றும் மேட்டர் இல்லை, சப்பா மேட்டர் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு 2 பேரையும் இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. என்ன அவரு என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாரு. இல்லை, எதனா வந்து அனலைஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு கூட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலாகவே பேசிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு அந்த 2 இளவரசர்களையும் வந்து அந்த ராஜா கூட்டிட்டு போறாரு. ஏப்பா, நீங்க தான் அடுத்த ஆட்சிக்கு வர போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக பின்னாடி போங்க, ஒரு கிணறு இருக்கும், குளிச்சுட்டு மட்டும் வைங்களேன், நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான், அந்த மூத்தவர் வந்து குளிக்க போகிறாரு. அந்த மூத்த பையன் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு நிமிஷ வித்தியாசம், ஏன்னா ட்வின்ஸுன்றதால. ஸோ அந்த அண்ணனா கருதப்படுறவர் போகிறாரு. போயிட்டு அவர் குளிச்சுட்டு வராரு. நீ இருப்பா, இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் போகிறாரு. அந்த கிணத்தை பார்க்குறாரு, ரிட்டன் வந்துடுறாரு. ஓகேப்பா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து தம்பிக்காரன் போகிறான். தம்பிக்காரன் போயிட்டு வந்த உடனே மறுபடி குரு சொல்கிறாரு, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, அதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு வராரு. ராஜாக்கா ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது? வர சொன்னாரு, குளிக்க சொன்னாரு, குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிணத்த போய் பார்த்தாரு. இதை வச்சு என்னத்த சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ராஜா ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேப்பா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பா கிட்ட பேச போறீங்களா? சரி, ஓகே, நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 இளவரசர்களும் சொல்லிட்டு அவங்களோட கோட்டைக்கு திரும்ப போயிடுறாங்க. ராஜா, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன், அவங்க 2 பேரையும் அனலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் கெஸ் இருக்கு. அது வந்து அந்த அண்ணனா இருக்கிறவன் தான் இதுக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி அந்த குரு வந்து சொல்றாரு. இவருக்கா ஷாக் ஆகுது. அது எப்படி? வெறும் குளிக்கிறத வச்சு மட்டுமே எப்படி அரசரை வந்து தேர்ந்தெடுக்கிறது? இது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ராஜா வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து குரு வந்து புரிஞ்சுக்கிறாரு. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது.
எதை வச்சு அவங்கள கெஸ் பண்ண அதானே யோசிக்கிற அப்படின்ற மாதிரி குரு வந்து கேட்குறாரு. உடனே ராஜா யோசிக்கிறாரு, ஆமா அதை தான் யோசிச்சேன், எனக்கு புரியல. ஏன்னா அவங்கள கிணத்துல போய் குளிக்க சொன்னீங்க, அவங்க குளிச்சாங்க வந்தாங்க, அதை வச்சு மட்டுமே எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ வாயை திறந்தே கேட்டுறாரு. ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல மூத்தவன் குளிக்க போனான், அவன் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னா, அந்த கிணறு இறக்கிற வாளி இருக்கு பார்த்தியா, அதில் தண்ணி ரொப்பிட்டு தான் வந்தான். அது எதுக்குன்னா, அடுத்து யாராவது குளிக்க வந்தாங்கன்னா தண்ணி தேவையில்ல, அதை அவன் புரிஞ்சுட்டு அவன் குளிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்து வரவனுக்கும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சான். அந்த குணம் ரெண்டாவது இருக்கிறவனுக்கு இல்லை. அவன் குளிக்க போனான், அவன் குளிச்சான், வெறும் பக்கெட்டு தான் வச்சுட்டு வந்தான். ஒரு அரசனா வரப்போறவனுக்கு அவன் நல்லா இருக்கிறானோ இல்லையோ, அடுத்து வரவனும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இப்போ நீயே பாரு, நீ நல்லாட்சி கொடுத்த, உனக்கு அடுத்து நல்லாட்சி வரணுன்றதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட. அது மாதிரி அடுத்து யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு மன்னரோட குவாலிட்டி தான். ஸோ அந்த குவாலிட்டி மூத்தவனுக்கு இருக்கு. அதாவது அந்த அண்ணனை வந்து நீ அரசனா மாத்தலாம், அந்த அரசனுக்கு அதுக்கான பண்பும் இருக்கு, குணநலனும் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குரு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ராஜாவும் யோசிக்கிறாரு, கரெக்ட் தான், அவன் போய் குளிச்சுட்டு மட்டும் வந்திருக்கலாம், ஆனா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், வாளியில தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்திருக்கான். அடுத்து போனவன் அந்த வாளி தண்ணியும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ற தண்ணியும் குளிச்சுட்டு வெறும் பக்கெட்டை வச்சுட்டு போயிருக்கான். அப்ப அடுத்து வரவங்களுக்கு தண்ணி இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தனா இருக்காது. ஸோ அதனால அந்த குவாலிட்டி அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கப்புறமா அந்த அண்ணனுக்கு ஆட்சியை கொடுக்குறான். அந்த குரு கெஸ் பண்ண மாதிரி அந்த அண்ணன் மிகச்சிறந்த ஆட்சியை வந்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் கொடுக்குறான். பல பேர் அவரால் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆட்சியை வந்து அந்த அண்ணன் கொடுத்துருக்கான். இந்த கதைக்கும் நீ ஆரம்பத்துல சொன்ன பத்தியா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், பெரிய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தேன், விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறு. அவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்றாரு, நான் இந்த மாதிரி துறவரம் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறப்ப எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, தம்பி நீ இந்த மாதிரி ஆசைப்படுற, ஆனா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா வேணா நான் உன்னை வந்து துறவரத்துக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே டெஸ்ட் வைங்க, சரி ஓகேப்பா நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆன உடனே விவேகானந்தர் பார்த்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, நீ துறவரத்துக்கு போப்பா, உனக்கு அதுக்கான குவாலிட்டி எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அம்மா நீ தானமா சொன்ன ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து இதை டிசைட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னியே, எந்த டெஸ்ட்டுமே வைக்கலையம்மா அப்படின்ற மாதிரி விவேகானந்தர் ஷாக்ல கேட்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி தம்பி ஆக்சுவலி டெஸ்ட் நேத்தே முடிஞ்சிருச்சு, நான் ரிசல்ட்டை தான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேத்து என்னம்மா ஒரு டெஸ்ட்டுமே வைக்கலையம்மா, நான் உன்னை கத்தி எடுத்துட்டு வர சொன்னேன் கரெக்டா? ஆமா. கடைசியா போறப்ப நீங்க சொன்னீங்க கத்தி எடுத்துட்டு வர சொல்லி. ஆமா. அப்ப நீ கத்தி எடுத்துட்டு வரப்ப, அந்த கூர்முனைய உன்ன பார்த்த மாரி வச்சுக்கிட்டு, கைப்பிடிய தான் என்ன பார்த்து இருக்கிற மாரி நீ குடுத்த. ஆமாம்மா, நான் அப்படிதான் குடுத்தேன். கரெக்ட். உன் எதிர்ல இருக்கிறவங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பண்பு தான் ஒரு நல்ல துறவிக்கும், ஒரு நல்ல தலைவனுக்கும் உண்டான பண்பு. அந்த பண்பு உன்கிட்ட இருக்குப்பா. அதனால நீ தாராளமா ஆகலாம் அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலி இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரொம்ப மிஸ்லீட் ஆறாங்க. இப்போ ஒரு தலைவன் ஆயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கொம்பு முளைச்சிச்சா அப்படின்ற மாரி அர்த்தம் ஆகாது. நெறைய பேர் வந்து உங்க கூடவே பழகியிருப்பாங்க. அவங்க நார்மலா ஒர்க் பண்றப்ப அவங்களோட வாய்ஸ் டோன் வேற மாரி இருக்கும். அதே அவங்க ஒரு வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட வாய்ஸ் டோன்ல ஒரு பெரிய சேஞ்சை பார்க்க முடியும். நீங்க அவங்க கிட்டயே போய் கேட்டு பாருங்களேன். இல்ல திடீர்னு சொல்லிட்டு உன்னோட வாய்ஸ் டோன்லாம் சேஞ்ச், அதெல்லாம் ஒண்ணு நான் அப்ப இருந்த மாதிரி தான் எப்பயும் இருக்க, அப்ப நீ நோட் பண்ணிருக்க மாட்டே, இப்ப நீ நோட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஒரு தோரணையிலையோ இல்ல வாய்ஸ்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். பட் ஒரு நல்ல தலைவனுக்கு அது மாறவே மாறாது. அவன் எங்க இருந்து ஆரம்பிச்சானோ அந்த விஷயத்துல அவன் எப்பவுமே தெளிவா இருப்பான். எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறவாதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஒரு தலைவன் எப்பவுமே தான் கூடவே வச்சுட்டு இருப்பான். நான் எங்க இருந்து என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், இப்ப நான் இங்க வந்திருந்தாலும் அங்க என்ன நடக்குது அப்படின்றத அவன் எப்பவுமே கான்சியஸா இருப்பான். ஒரு நல்ல தலைவனோட பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கோட்டைக்குள்ள வந்து எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. ஆஹா, சோ இந்த கோட்டையில எல்லாமே நல்லாதான்ப்பா நடந்துட்டு இருக்கு, அப்ப நாடும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் தலைவன் கிடையாது. அந்த கோட்டையை தாண்டி வெளியே இருக்கிற மக்களும் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்பும் வந்து கிடைச்சிருக்கா, என்னென்ன வேணுமோ அது எல்லாம் சரியா போய் சேர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் செக் பண்றானோ அவன் தான் ஒரு தலை சிறந்த தலைவனா இருக்கிறதுக்கான தகுதி இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டியை உங்ககிட்டயும் வளர்த்து
கத்துக்குங்க. இன்னைக்கு நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு நீங்க மாறும்போது, ஒரு தலைவனா மாறும்போது அன்னைக்கு இந்த பண்பு உங்ககிட்ட கைமீறி போயிடாம அதை கரெக்டா புடிச்சு வச்சுக்க பாருங்க. சரி, ஓகே. ஒரு தலைவனுக்கு இது தகுதி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சில தகுதிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சிய ரன் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, அவருக்கு ஓட்டு போடலாமே, ஒரு வாட்டி வாய்ப்பு குடுக்கலாமே அப்படின்ற மாரி நான் நெனச்சிருந்தேன். அப்ப என்ன பண்றேன், இந்த மாரி எலக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு போறப்ப, என் தொகுதியில வந்து இன்னொரு ஒரு செலிபிரிட்டி வேற நிக்கிறாரு. அதே அந்த கட்சிய சார்ந்த இன்னொரு ஒரு செலிபிரிட்டி நிக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, இந்த தொகுதியில அவரு இல்லவே இல்ல. இந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு கூட அந்த மனுஷன் வரவே இல்ல. இப்போ நான் அவர ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர நான் ஓட்டு போடுறேன்னு வைங்களேன், இவரு நாளைக்கு எங்க ஏரியாக்கு கவுன்சிலராவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு போஸ்டிங்காகவோ வராருன்னே வச்சுப்போம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவர நான் ரீச் பண்ண முடியுமா சொல்லுங்க? இந்த மனுஷன் இந்த தொகுதியாலே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட தலைவர நீங்க தேர்ந்தெடுக்கிறப்ப, அந்த பொசிஷன்ல இருக்கிற அந்த நபர் அப்ரோச்சபிளா இருக்கணும். அவர உங்களால போய் ரீச் பண்ண முடியும். நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர போய் நான் மீட் பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட தலைவனை வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ ஃபேவரிசம்காக எந்த ஒரு ஓட்டும் போடாதீங்க. குறிப்பா முதல் தலைமுறையினர், நீங்க இப்பதான் ஓட்டு போட போறீங்க அப்படின்னா, உங்களோட ஓட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. இவருக்கு வந்து நான் வாய்ப்பு குடுக்குறேன்னா, அந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்திப்பாரா? இப்ப இவர் இருக்கிறாரு. அடுத்த எலக்ஷனுக்கு இவர் இருப்பாரா? இல்ல இதையே தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணுவாரா? இவர் சொல்ற கொள்கையெல்லாம் வந்து இவர் வந்து செயல்படுத்துவாரா? அப்படின்ற மாரி நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா அரசியல் புரிதல்ன்றது எல்லாருக்கும் வரணும். அதே மாரி இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்க வீட்ல இருக்கிற பெரியவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பசங்க கிட்ட பேசுங்க. அண்ட் பசங்களும் நீங்க பெரியவங்க கிட்ட பேசுங்க. அவங்க ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியா ஓட்டு போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. தலைமுறைனா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. நீங்க கேளுங்க, ஏன் இந்த கட்சிக்கு நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணியிருக்காங்க? இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா, இத்தனை வருஷத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க? என்ன விஷயம் அவங்க நினைச்சா பண்ணியிருக்க முடியும், ஆனா ஸ்டில் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க. மேபி நீங்க நினைக்கிற அந்த கட்சி கூட நீங்க நினைக்கிற விஷயத்த பண்ணலாம். ஸோ அதனால ஒரு அரசியல் விஷயத்த வீட்ல பேச வேண்டியது அவசியம். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, அரசியல்ன்றது ஒரு டேபூ டாபிக் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு ஆபாசமான விஷயத்த பேசுறதுக்கு எல்லாரும் கூச்சப்படுறாங்களோ, அதே மாதிரி அரசியலை பேசுறதுக்கும் கூச்சப்படுற ஒரு பெரிய கூட்டம் இங்க இருக்கதான் செய்யுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அரசை விமர்சிக்காத நாளே கிடையாது. எல்லா கட்சியும் விமர்சிப்பாரு, எல்லா விஷயத்தையும் விமர்சிப்பாரு. ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் அவ்வளோ வேலிடா இருக்கும். யாரையா இந்த மனுஷன் அரசியலை புட்டு புட்டு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அவரோட ஓட்டு இங்க கிடையாது. அவரோட ஓட்டு வந்து அவரோட ஊர்ல இருக்கு. அந்த ஊருக்கு போய் அவர் ஓட்டு போட மாட்டாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாருன்னா, இங்க இருந்து நான் பஸ் புடிச்சிட்டு அங்க போயிட்டு நாளைக்கு மறுபடியும் இங்க வரதுக்கு டயர்ட் ஆயிடுப்பா, அதுக்கு நான் போலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், அரசை பத்தி இவ்வளவு விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அரசியல் கட்சியோட புரிதலும் இருக்கு. எல்லாமே இருந்தோம் ஆனா ஓட்டு போட மாட்டாங்கன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவங்க வாயிலே வடை சுட்டுட்டு இருப்பாங்களே தவிர இவங்க ஓட்டே போட மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் விமர்சிக்கிறதுக்கான தகுதி கூட கிடையாது. சோ நீங்க வந்து விமர்சனமே பண்ணல, பட் ஆனா வந்து எனக்கு ஒரு கட்சி மேல ஒப்பீனியன் இருக்கு, நான் போய் ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க கூட பரவாயில்ல. ஆனா எல்லாத்தையும் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் பக்காவா சொல்லிட்டு ஆனா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபா இருக்க வேண்டிய ஆளு. சோ அவங்க எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சோ பெட்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க வீட்ல பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. அரசியலும் பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான். ஸோ அதை தயவு செஞ்சு நீங்க பேசுவீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்க இவ்ளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் எனக்கு பெர்சனலா மெயில் பண்ணி, இந்த மாரி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து ப்ரமோட் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் மெயில்ல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றப்ப, இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாரி நான் சொல்லிர்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்ட கண்டிப்பா ப்ரமோட் பண்ணவே மாட்டேன். நான் பெர்சனலா அத யூஸ் பண்ணியிருக்கணும். டே டு டே லைஃப்ல எனக்கு அந்த ப்ராடக்ட் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா வேணா, நான் அத எடுத்துட்டு வந்து என்னோட வியூவர்ஸ் கிட்ட வந்து குடுக்க முடியும். நான் பயன்படுத்தவே இல்ல. நீங்க எனக்கு காசு குடுக்குறீங்கன்ற காரணத்துக்காக மட்டும் என்னால ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ண முடியாது. அதனால மட்டும் தான் நான் வந்து இக்னோர் பண்றேன். ஏன்னா நான் எப்பவுமே உங்களோட ஃப்ரெண்ட் சைடு
அந்த விஷயத்த மட்டும் பார்க்க மாட்டேன். அதுக்கு பேக் சைடில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் அதில் என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா அதை நான் ப்ரமோட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த வீட்லேயும் சில பேர் அதை சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அதை நான் தப்பு பண்ணவே மாட்டேன். உங்களோட ப்ராடக்ட் ஜென்யூனாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உண்மையிலேயே திருப்திகரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கோர் பண்ணியிருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை நான் ப்ரொமோட் பண்ணவும் ரெடி. இன்கேஸ் அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோதான் கோர் பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்னோட வியூவர்ஸோட ஹெல்த் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் இக்னோர் பண்ணுறேன். பர்சனலாக உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. என்னோட சேனலுக்கு ப்ரமோஷனுக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்க உண்மையிலே ஜென்யூன் ப்ராடக்ட் வச்சிருந்தா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் காசுக்காக பண்ணுற சேனல் இது கிடையாது. நான் அதை பண்ணவும் விரும்பல. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாட்சிட்டு தான் இருக்கிறேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.